நமசிவாய வாழ்க. நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சனி வக்ர பலன்களை வந்து பார்ப்போங்க. சனி அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனக்காரகன்னு சொல்வோம், தொழில்காரகன்னு சொல்வோம், ஆயுள்காரகன்னு சொல்வோம். காலபுருஷ தத்துவப்படி சனி பகவான் 10 மற்றும் 11ஆம் வீட்டுகளுக்கு உரியவராக வர்றாருங்க. தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான். ஒருத்தங்களுக்கான கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தாங்க. இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் பார்த்திங்கன்னா 7.5 சனியாக மகரத்துக்கு பாத சனியிலையும், கும்பத்துக்கு ஜென்ம சனியாகவும், மீனத்திற்கு விரய சனியாகவும், கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியாகவும் இருக்காருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரமாகிறாருங்க. வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சனிக்கு 5ஆம் வீட்டுக்கு எப்போ சூரியன் வராரோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரமாவார். திரும்ப வந்து சூரியன் வந்து 9ஆம் வீட்டுக்கு, சனி இருக்கிற வீட்டுக்கு 9ஆம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகும். இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் இருக்கும். என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூன் 29ஆம் தேதியில் ஆரம்பித்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்ரம் அடைகிறாருங்க. இது வந்து கிட்டத்தட்ட 4.5 மாத காலம். இப்போ சனி கோச்சாரத்தில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அப்படின்னா கும்ப ராசியில் சனி ஆட்சி பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அக்டோபர் 5 வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு வராரு. கும்ப ராசியிலேயே தான் இருக்க போகிறாரு. அவர் வந்து வக்ரமாகி அடுத்த ராசி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறது இல்லைங்க. இப்போ இது நாள் வரைக்கும் இந்த போன சனி பயிற்சியிலிருந்து யாராவது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் சனி பகவான் மூலியமாக நல்ல பலன் கிடைச்சிதோ, இப்போ இந்த வக்ர பயிற்சி காலத்தில் குறிப்பாக இந்த 4.5 மாதம் உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்க போகுது. யார் யாரெல்லாம் சனி பகவானால் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளானாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சியானது ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ர காலம் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. ஓகேவாக்கண்ணே. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5, 6 கூடியவருங்க. அதுவும் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். பொதுவாக சனி வந்து பார்த்திங்கன்னா 3, 6, 11 இந்த இடங்கள்ல இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடிய இடம். இது வரைக்கும் உங்களுக்கு மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக நடந்துட்டு இருந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த 4.5 மாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேகமாக நடக்க போகுதுங்க. குறிப்பாக 6ஆம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 6ஆம் இடத்துல மெதுவாக நடந்துட்டு இருந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக நடக்க போகுதுங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் கிடச்சி உங்களுக்கு சாதகமாக கிடைக்குங்க. அதே மாதிரி வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் கடன் இருக்குங்க, ரொம்ப கொஞ்சமாக தான் என்னால் அடைக்க முடியுது, இல்லை அடைக்கவே முடியல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ உங்களுக்கு பணம் கிடச்சி அதன் மூலியமாக கடன் அடையிறதுக்கான ஒரு நேரம் ரொம்பவே நல்லா இருக்குது. சுப காரியங்களுக்காக கடன் கட்டாயம் கிடைக்கும். கடன் வாங்கி சுப காரியங்கள் பண்ணுறதுக்கான ஒரு நேரம். அதே மாதிரி நீண்ட நாளாக ஒரு வியாதிக்கு மருந்து கிடைக்கல, சரியாக குணமாகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சிம்பிளான ஒரு ட்ரீட்மெண்ட்னால உங்களோட வியாதி வந்து குணமாகுங்க. சொத்து வாங்கிறதுக்கு வந்து நீண்ட நாளாக ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேங்க, அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் வந்து நிலம் வாங்குறது விற்கிறது அந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. டாக்குமெண்ட்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. வில்லங்கம் இல்லாத சொத்தான்னு பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பாக பொதுமக்கள் கூட சம்மந்தப்பட்ட தொழிலில் டைரெக்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சாதகமாகவே இருக்குங்க. ஃபைல் டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்கணும், கவனமாக வைக்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. உத்தியோக ரீதியாக அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற சனி உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனையை கட்டாயம் நீக்கி கொடுப்பாருங்க. புதிய வேலை கிடைக்கிறதுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு, அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும்
விரும்பிய இடமாற்றம் கிடைக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே நல்ல சாதகமாக வந்து உங்களுக்கு இருக்க போகுதுங்க. சனியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 1, 3, 5 இந்த இடங்களில் பார்க்குறாரு. ராகு பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துலையும், கேது வந்து உங்களோட ராசியிலையுமே இருக்காருங்க. இதுதான் வருட கோள்களோட கிரக அமைப்பு. இப்போ சனி 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படின்னா, உங்களோட இளைய சகோதரர்களுக்கு திடீர்னு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக உங்கள் இளைய சகோதரோ சகோதரிகளுக்கோ வேலை கிடைக்காம இருந்துச்சு, ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட உத்தியோகத்தில் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தவங்க ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இடமாற்றம் கிடச்சி அவங்க உங்களோட அலுவலகத்தை விட்டு வெளியே போயிட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது உத்தியோகத்தில் கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி உயில் மூலியமாக சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆயுள் காப்பீடு மூலியமாக பண வரவு இருக்குங்க. இன்சூரன்ஸ் அப்படிங்கிற பணம் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடச்சி ஒரு சப்போர்ட்டாக இருக்க போகுது. அதே மாதிரி உங்களோட கடன் பிரச்சனை படிப்படியாக தீரப்போகுதுங்க. ஆனால் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி நீங்களுமே பேச வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான சிம்மத்தை வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரம் பெற்று பார்க்கிறார். அதனால் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இது நாள் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நிம்மதியான தூக்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி விரும்பிய இடமாற்றம், ரொம்ப நாளாக இடமாற்றத்துக்கு காத்துட்ருக்குங்க, எனக்கு இடமாற்றமே கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் கட்டாயம் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கான தடைகள் இருந்துச்சு, எல்லாம் ஏற்பாடாகி நிற்குதுங்க. ஆனால் பணம் இருந்துச்சு, பண பிரச்சனையாக இருந்தது, பணம் ஏற்பாடு பண்ணிட்டேன், இல்லை விசா பிரச்சனையாக இருந்துச்சு அதையும் ஏற்பாடு பண்ணிட்டேன், ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குங்க, என்னால் போகவே முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய காலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயங்க, சட்டத்துக்கு புறம்பாக தொழில் நடக்கிற இடத்துக்கு நீங்கள் டெஃபினட்டாக போகக்கூடாதுங்க. சட்டத்திற்கு புறம்பான வேலைகளையும் இந்த சமயத்தில் நீங்கள் கட்டாயம் இந்த 4.5 மாதம் வந்து செய்யவே கூடாதுங்க. அந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க. அடுத்து 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை சனி பகவான் வக்ரம் பெற்று பார்க்கிறார். இது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்குங்க. திடீர் வாய்ப்புகள் மீடியாவில், பேப்பரில், நியூஸ் பேப்பரில், இந்த மாதிரி மீடியா மக்களை தொடர்பு கொள்ளக்கூடிய துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த சமயத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை யோசித்து கட்டாயம் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நீண்ட நாளாக காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ அது தீர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு. புதிதாக பயணம் போகணும், நான் இங்கேருந்து வெளி மாநிலம் போகிறேன், வெளிநாடு போகிறேன்னு சொல்கிறவங்க தேவையான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் எல்லாமே பண்ணிட்டு தாங்க போகணும். அதே மாதிரி நீங்கள் போட்டிருக்கிறக்கூடிய நகைகளை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு பெண் வேலையாட்கள் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்க. அதே மாதிரி நல்ல உணவு கிடைக்கும். ஹாஸ்டலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தா சாப்பாடு சரியில்லை, இல்லை வேலைக்காக வெளியூரில் தங்கியிருக்கவங்க, வெளிநாட்டில் தங்கியிருக்கவங்களுக்குலாம் சாப்பாடு எனக்கு சரியாக கிடைக்கலைங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல மிஸ் கிடச்சி அதன் மூலியமாக ஒரு நல்ல உணவு உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச மாதிரியான உணவு சாப்பிட்றதுக்கான ஒரு காலமாக இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. உங்கள் ராசியை பார்க்குறனால உங்களுக்கு எல்லா விதமான சுபகாரியங்கள் தடை இருந்தாலும் அந்த தடைகள் விலகிறதுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலையும் குரு பகவான் கொடுக்கறாருங்க. இந்த 4.5 மாதம் நீங்கள் வந்து இன்னும் வளமாக வாழ்கிறதுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, துர்க்கைக்கு நெய் தீப விளக்கு வைக்கிறதும், செவ்வாய்க்கிழமை குறிப்பாக என்னைக்கு வைக்கலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை துர்க்கைக்கு நெய் விளக்கு போடுறது ரொம்பவே நல்லதுங்க.